இவர்களால நோக்கம் போல பிரதமரை விமர்சிக்க முடிகிறது என்றாலே அதற்கு தேவையான அளவுக்கு சுதந்திரம் இங்கு தாராளமாக இருக்கிறது என்றுதானே பொருள். அவரோட மோடி ஒவ்வொரு முறையும் நொறுங்கிக் கொண்டே இருக்கிறார். என்ன செஞ்சாவது எப்படியாவது மோடியை வீழ்த்த மாட்டோமா என்று துடிக்கிறார். அதுக்கு இப்போ பொய்களின் துணையோடு வலம் வர தொடங்கி இருக்கிறார். எங்களோட கொள்கை கூட்டணி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, கொள்கையின் அடிப்படையிலேயே முரண்பாடு இருக்கிறது என்பதை வாசுகி சொல்லி இருக்கிறார். ஒன்னு பிரஷர் டாக்டிக்ஸ், அப்படி இல்லைன்னா விஜய் பக்கம் தாவுவதற்கான ஒரு முடிவினை நோக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். இந்தியாவில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அமலில் இருப்பதாக விமர்சித்திருக்கிறாரே செல்வ பெருந்தகை. வணக்கம் நண்பர்களே. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். அந்த என்ன அவர் சொல்லியிருக்கிறார்னா, 50 ஆண்டுகளுக்கு முன்னால இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க, அதாவது அவசர நிலையை பிரகடனம் செய்தார். அதற்கான காரணங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தது, அதற்கான சூழல் இருந்தது, அதற்கான தேவை இருந்தது, அதனால கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு மோடியுடைய ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்கிறது அப்படின்னு அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய அபாண்டமான பொய். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. முன்னால எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்தியை எதிர்த்து யாராவது பேசி இருக்க முடியுமா? யாராவது கருத்துரைக்க முடியுமா? யாரேனும் எழுத முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா எமர்ஜென்சி பீரியட்ல இந்திய அரசமைப்பு சட்டத்தால் இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருந்த அடிப்படை உரிமைகள் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டது, எல்லாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அபிஷியலா சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. 21 மாதங்கள் இந்தியாவில் இருந்த ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய அடிப்படை உரிமையை இழந்து இருந்தார். சோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வரக்கூடிய ஒரு உரிமை கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாம், அது எதையும் யாரும் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது அந்த காலத்துல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு காலையில் நான் கொடுத்த காணொலியில தெளிவா ஒண்ணு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு நியூஸ் பேப்பரும் தலையங்கத்துல அந்த எடிட்டர் என்ன நினைச்சாரோ அதை எழுத முடியாத சூழ்நிலை இருந்தது. தலையங்கத்தில் என்ன வர வேண்டும் என்பதை தாசில்தார் முடிவு செய்த காலகட்டம் அது. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் அப்படித்தான் நடந்தது. அரசை ஆதரித்து எழுதுகிறவர்கள், இந்திரா காந்தியை ஆதரித்து எழுதக்கூடியவர்கள் அனுமதிக்கப்பட்டார், கண்டித்தவர்கள், விமர்சித்தவர்கள் அனுமதி மறுக்கப்பட்டார்கள். அதான் சொன்னேன் இன்னைக்கு காலையிலேயே. அதாவது தலையங்க பக்கத்துல எதுவுமே எல்லாமே எம்டி பேஜாலாம் வந்தது. இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கா? இன்னைக்கு நீங்கள் நினைத்தால் மோடியை விமர்சிக்க முடியும். மோடி கண்டபடி எல்லாருமே விமர்சிக்கிறாங்க. யாரு என்னன்னே இல்லை. ஒரு பிரைம் மினிஸ்டர் பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் நோக்கம் போல விமர்சிக்கிறார்கள். எந்த வார்த்தையை வேணாலும் போட்டு விமர்சிக்கிறாங்க. அவ்வளவு வேண்டாம். இப்போ மோடியை விமர்சித்துத்தான் செல்வ பெருந்தகை அவர்களே ஒரு நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். அப்படிலாம் இதுல இருந்து என்ன தெரிகிறது? 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போன்ற அவசர நிலை எதுவும் மறைமுகமாக கூட இந்தியாவில் இப்போது இல்லை என்று தெளிவாகிறது. ஏன்னா அப்படி ஒண்ணு இருந்திருந்தால் இவர்களால பிரதமரை தாக்கி பேச முடியுமா? விமர்சித்து பேச முடியுமா? கருத்துரைக்க முடியுமா? இவர்களால நோக்கம் போல பிரதமரை விமர்சிக்க முடிகிறது என்றாலே அதற்கு தேவையான அளவுக்கு சுதந்திரம் இங்கு தாராளமாக இருக்கிறது என்றுதானே பொருள். அப்புறம் கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து, கருத்து சுதந்திரத்துக்கு வேட்டுன்னு அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தா. இப்போ எதிர்கட்சிகள் ஒரு உத்தியை தொடர்ந்து கடைபிடிக்கிறார். உண்மையோ பொய்யோ, ஆனால் தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லுவதன் மூலம் இந்தியாவில் அப்படி ஒன்று இருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்குவது. இப்ப அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நாட்டில் இருக்கிறது இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூலம் உண்மையிலே அப்படி ஒண்ணு இருக்கோ அப்படிங்கிற எண்ணத்தை மக்களிடம் விதைக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். நீங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இப்ப இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சியின் போது என்னென்ன நடந்தது கொஞ்சம் கணக்குல எடுத்து அது ஏதாவது இப்போது நடக்கிறதா? அன்னைக்கு எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டிருந்த காலத்தில் இந்திரா காந்தியை விமர்சிக்க முடியுமா? இன்றைக்கு மோடியை விமர்சிக்க முடியும். இந்திரா காந்தியை எதிர்த்து எழுத முடியுமா? மோடியை எதிர்த்து உங்களால் எழுத முடியும். இந்திரா காந்தியை எதிர்த்து அறிக்கை வெளியிட முடியுமா? இன்றைக்கு மோடியை எதிர்த்து உங்களால் அறிக்கை வெளியிட முடியும். இந்திரா காந்தியை எதிர்த்து போராட்டம் நடத்த முடியுமா? இன்றைக்கு மோடியை எதிர்த்து போராட்டம் நடத்த முடியும். அப்புறம் எப்படி அன்னைக்கு இருந்த மாதிரியே இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி மறைமுகமா திணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றது? எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான பொய். இப்படி ஒரு பொய்யை எப்படியாவது நிலைநிறுத்த வேண்டும் என்பது இன்றைக்கு எதிர்கட்சிகளுடைய அஜெண்டா. இதான் கோயபல்சியன் தியரி. ஹிட்லர்ட்ட கோயபல்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் இருந்தார். இந்த கோயபல்ஸுடைய தியரி என்னன்னா, மக்களுக்குன்னு எப்போதுமே சுயமான ஒரு சிந்தனையோ சுயமான கருத்துகளோ கிடையாது. கருத்தை நம்ம ஈஸியா உருவாக்கலாம். மக்கள்கிட்ட தொடர்ந்து ஒரு பொய்யை உண்மை போல சொல்லிக்கொண்டே இருந்தால் நாளடைவில் மக்கள்
அந்த பொய்யை உண்மை என்று நம்புவார்கள், உண்மையை பொய் என்று நம்புவார்கள். இதுதான் கருத்துருவாக்கம் என்பது அப்படின்னு கோயபல்ஸ் ஒரு தியரியை கொண்டு வந்தார். இந்த தியரியை தான் கடைசி வரைக்கும் ஹிட்லர் பயன்படுத்தினார். இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தி தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டே இருப்பது. இப்ப அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நாட்டில் இருக்கிறதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. இது மாதிரி ஒன்னு அள்ளி விடுறது. அப்படி ஒரு எமர்ஜென்சி உண்மையிலேயே இருந்திருந்தால் இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்க முடியும். அவர் இப்படி ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் என்றால், அவரால் வெளியிட முடிகிறது என்றால், அதற்கேற்ற சுதந்திரமான சூழல் இந்தியாவில் இருக்கிறது என்று பொருள். அப்படி இருந்தா தானே இப்படிலாம் அறிக்கை வெளியிட முடியும், விமர்சிக்க முடியும். இது ஒரு அப்பட்டமான பொய். அதே போல நீதிமன்றம் தொடர்பாக தன்னுடைய அறிக்கையில் சுட்டி காட்டுகிற ஏதோ நீதிமன்றத்துல இன்ஃபுளுயன்ஸ் பண்ணது போன்ற ஒரு டோன்ல, நீதிமன்றத்தை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணது யாரு? இந்திரா காந்தி அவர்கள். அதாவது இந்திரா காந்திக்கு எதிராக 1975 ஜூன் 12ஆம் தேதி அதிரடியான தீர்ப்பை ஜக்மோகன் லால் சின்ஹா என்பவர் வழங்குகிறார். அலகாபாத் ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜா இருந்தவர். ரொம்ப துணிச்சலான ஒரு தீர்ப்பு. அந்த காலத்துல இந்திரா காந்தியை எதிர்த்து எவராலும் பேச முடியாது. இந்தியாவே இந்திரா, இந்திராவே இந்தியா என்று கூறப்பட்ட காலம். அந்த காலகட்டத்துல இந்திரா காந்தி தேர்தலில் வென்றது செல்லாது என்கிற தீர்ப்பை அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி ஜக்மோகன் லால் சின்ஹா வழங்கினார். வழங்கின தேதி 1975 ஜூன் 12ஆம் தேதி. அந்த தீர்ப்பு தான் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட கொண்டு வந்தது. இந்த தீர்ப்புக்கு பிறகுதான் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை அறிவிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தார். தன்னுடைய கைமீறி எல்லாமே போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்தார். அதற்கு பிறகு அவர் உச்ச நீதிமன்றம் சென்றார். 1975 ஜூன் 24ஆம் தேதி VR கிருஷ்ணய்யர் தீர்ப்பு வழங்குகிறார். அவர் என்ன தீர்ப்பு வழங்கினார் அப்படின்னா, இந்திரா காந்தி MP என்கிற முறையில் பெற்று வருகிற அத்தனை சலுகைகளும் நிறுத்தப்படுகின்றன. அவர் நாடாளுமன்றத்துக்கு செல்லக்கூடாது. ஒரு மசோதா மீதான வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு வாக்களிக்க கூட கூடாது. சோ ஒரு எம்பிங்கிற முறையில அவர் என்னென்ன செயல்பாடெல்லாம் மேற்கொள்ள முடியுமோ அது எதுவும் செய்யக்கூடாது என்று தடை விதித்தார். அதே நேரத்தில் பிரதமராக தொடரலாம் என்று கூறினார். மேலும் அவர் இதை தாண்டி இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு ஏற்றவாறு தீர்ப்பை நிறுத்தி வைத்தார். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள், இது நடந்தது எப்படின்னா ஜூன் 24, வெரி நெக்ஸ்ட் டே ஜூன் 25ஆம் தேதி இந்திரா காந்தி அவர்களுடைய வலியுறுத்தல் காரணமாக அன்றைக்கு இருந்த ஜனாதிபதி ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிகிள் 352 கீழ் இந்தியாவில் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுகிறார், அதாவது பிரகடனம் செய்தார். ஓகே, இந்த எமர்ஜென்சி அமலில் இருக்கும் போது 1975 நவம்பர் 7ஆம் தேதி இந்திரா காந்திக்கு சாதகமாக உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. மேல்முறையீட்டு நீதிமன்றம் அது ஏற்கனவே ஜக்மோகன் லால் சின்ஹா கொடுத்த தீர்ப்பை ரத்து செய்தது. அதுக்கு முகாந்திரம் இல்லை என்று தீர்ப்பு வழங்கியது. இதெல்லாம் நடந்தது. இதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து சாந்தி பூஷன் அவர்கள் தன்னுடைய நினைவு குறிப்பில் ஒன்றை சொல்லுகிறார். சாந்தி பூஷன் ஒரு எமினன்ட் லாயர். இந்த அலகாபாத்ல இந்திரா காந்திக்கு எதிராக தீர்ப்பு வந்ததுன்னு சொன்னேனே, இந்த கேஸ இந்திரா காந்திக்கு எதிராக போட்டவர் ராஜ்நாராயண். ராஜ்நாராயண் ரேபரேலி தொகுதியில் இந்திரா காந்தியை எதிர்த்து போட்டியிட்டவர். அப்போ அரசு இயந்திரத்தை இந்திரா காந்தி முறைகேடாக பயன்படுத்தினார். குறிப்பாக யஷ்பால் கபூர் என்கிற அரசு அதிகாரி இந்திரா காந்தியுடைய தனிப்பட்ட ஏஜென்ட் போலவே செயல்பட்டார். எனவே இந்த தேர்தலில் இந்திரா காந்தி வென்றது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கோரி அவர் வழக்கு கொடுத்தார். இந்த வழக்குல ராஜ்நாராயண் சார்பில் ஆஜரானவர் சாந்தி பூஷன். அதே நேரத்தில் இந்திரா காந்தி சார்பில் ஆஜரானது ஃபாலியஸ் நரிமன். இவங்க 2 பேரும் தான் ஆஜரானாங்க. இப்ப என்னாச்சுன்னா 77ல இந்த எமர்ஜென்சி முடிந்தது. அதாவது 77 மார்ச் 21ஆம் தேதி அதை ஒட்டி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அந்த தேர்தலில் காங்கிரசும் இந்திரா காந்தி படுதோல்வி அடைந்தார்கள். காங்கிரஸ் மெஜாரிட்டி இழந்தது. இந்திரா காந்தி அவர் போட்டியிட்ட ரேபரேலியில் தோற்று போனார். அவருடைய மகன் சஞ்சய் காந்தி அமேத்தியில் தோற்று போனார். நார்த் இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு மோசமான தோல்வியை காங்கிரஸ் எதிர்கொண்டது. அதன் மூலம் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக ஒரு நான் காங்கிரஸ் கவர்மெண்டாக ஜனதா கட்சியினுடைய கவர்மெண்ட் ஃபுல் மெஜாரிட்டியுடன் வந்தது. அப்படி ஃபுல் மெஜாரிட்டியுடன் வந்த ஜனதா கட்சி அரசில் சட்டத்துறை அமைச்சராக பணிபுரிந்தவர் சாந்தி பூஷன், ராஜ்நாராயணுக்காக வழக்காடிய அந்த வழக்கறிஞர். இப்போ திரும்ப அந்த சாந்தி பூஷன் நினைவு குறிப்புகளுக்கு வர, இந்த சாந்தி பூஷன் அவர்கள் பிற்காலத்துல தன்னுடைய நினைவு குறிப்புல ஒன்னு சொல்லுகிறார். ஒரு கால்ஃப் கிரவுண்ட்ல, அலகாபாத்ல இருக்கக்கூடிய கால்ஃப் கிரவுண்ட்ல அலகாபாத் ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்து இந்திரா காந்திக்கு எதிராக தீர்ப்பு வழங்கிய ஜக்மோகன் லால் சின்ஹாவும் நானும் கால்ஃப் விளையாடி கொண்டிருந்தோம்
அதாவது பல காலம் கழிச்சு, இந்த தீர்ப்புலாம் வந்து பல காலம் கழிச்சு. அப்போ ஜக்மோகன் லால் சின்ஹா என்னிடம் ஒரு முக்கியமான தகவலை சொன்னார். நான் இந்திரா காந்திக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பு என்னிடம் பலர் வந்து பேரம் பேசினர். அலகாபாத் ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸாக தலைமை நீதிபதியாக இருந்த மாத்தூர் என்பவரே ஒரு முறை என் வீட்டுக்கு வந்தார். அவர் மனைவியுடன் வந்தார். என்னிடம் சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு வலியுறுத்தினார். இதை தவிர இந்திரா காந்தியினுடைய சொந்த டாக்டர், அதாவது பர்சனல் டாக்டர், அவர் என்னை சந்தித்து சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு வலியுறுத்தினார். ஆனால் என்னுடைய மனசாட்சி அதற்கு இடம் கொடுக்கவில்லை. நான் நேர்மையாக என் தீர்ப்பை எழுதினேன் என்று கூறினார். இது எதுக்குன்னா, நீதிமன்ற விஷயத்துல காங்கிரஸ் எப்படி தலையிடும் என்பதற்காக இதெல்லாம் சொல்லுது. ஒரு நீதிபதியே விலைக்கு வாங்க அவர்கள் முயற்சித்தார். அதுல இன்னொன்றையும் அவர் சொல்லி இருக்கிறார், அந்த ஜக்மோகன் லால் சின்ஹா. என்னன்னா, நாம் அவருக்கு சாதகமாக, இந்திரா காந்திக்கு சாதகமாக தீர்ப்பு எழுதினால் உச்ச நீதிமன்றத்துக்கு விரைவிலேயே என்னை எலிவேட் செய்வதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் அவற்றை நான் புறக்கணித்தேன். நான் மனசாட்சிப்படி இருக்க ஆசைப்பட்டேன். மனசாட்சிப்படி என் தீர்ப்பை எழுதினேன் என்று கூறியிருக்க. நீதிபதிகளை விலைக்கு வாங்க முயன்றது இந்திரா காந்தியுடைய காலம். அந்த விதமா ஏதேனும் ஒண்ணு மோடியின் ஆட்சி காலத்தில் நடந்ததுன்னு காட்ட முடியுமா? இன்னும் சொல்ல போனா, மத்திய அரசே மோடியின் கையில் இருக்கு. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக இருந்திருக்கிறது. ஆனால் மத்திய அரசுக்கு எதிராகத்தான் தீர்ப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இப்ப ரீசெண்டா தமிழக கவர்னர் விஷயத்துல கவர்னருக்கு எதிராக தமிழக அரசு தொடுத்த வழக்கை எடுத்துக்கங்க. அதுல ஜனாதிபதிக்கே காலக்கெடு விதிக்கிற விதமாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. அது மத்திய அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி அளித்தது. அதே போல எலக்டோரல் பாண்ட் விஷயத்துல மத்திய அரசுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வந்தது. எங்கேயாவது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்காங்களா? இன்ஃபுளுயன்ஸ் பண்ணது உள்ள இந்திரா காந்தி காலம். அந்த காலகட்டத்தில் தான் இந்த கூத்தெல்லாம் நடந்தது. எத்தனை நீதிபதிகள் சீனியாரிட்டியில ஓவர்லுக் பண்ணி மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு என்னால கொடுக்க முடியும், பட்டியல் கொடுக்க முடியும். அதனால பொருத்தமற்றவர்களை எல்லாம் தொகுத்து ஒரு அறிக்கையாக தந்திருக்கிறார் செல்வ பெருந்தகை. இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி தெரியாதவர்கள் கன்வின்ஸ் ஆவாங்க. ஹிஸ்டரி தெரிஞ்சவங்க பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க. மோடிக்கு எதிராக ஒரு பொய்யான சித்திரத்தை ஏற்படுத்த வேண்டிய நிர்பந்தம் எதிர்க்கட்சிகளுக்கு எதனால் ஏற்படுகிறது? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது மோடிக்கு எதிராக ஒரு தவறான சித்திரத்தை திட்டமிட்டு எதிர்க்கட்சியினர் புனைந்து வருகின்றனர். இதற்கு அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. இந்த சித்திரத்துக்கு ரொம்ப காலமாக நெடிய வரலாறு இருக்கு. ஒரு 10 ஆண்டு கால வரலாறு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, மோடியை வந்து அவர்கள் 2 விதத்தில் சித்தரிக்க முயற்சி செய்கிறார்கள். ஒன்னு, அவர் வந்து சர்வாதிகாரி போல சித்தரிப்பது. 2வது, அவருடைய நேர்மை மீது சந்தேகத்தை உருவாக்குவது. மோடியுடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவர் வந்து கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறது. இந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கிற வரைக்கும் மக்கள் மனதிலிருந்து அவரை அகற்றுவது கடினம். இதை எதிர்க்கட்சிகள் உணர்ந்திருக்கின்றன. அதனாலதான் அவர் கரைபடிந்தவர் போல சித்தரிப்பதற்கும் காட்டுவதற்கும் ரஃபேல் விமான விஷயத்தை அன்றைக்கு கையில் எடுத்தது எதிர்க்கட்சி. குறிப்பா ராகுல் காந்தி அதை கையில் எடுத்தார். ரஃபேல் விஷயத்துல, ரஃபேல் பேரத்துல மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பது போன்ற ஒரு சித்திரத்தை அவர்கள் உருவாக்கினார். அது கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல அப்படி எதுவும் நடக்கலைன்னு தீர்ப்பானதுனால இவர்கள் முனை முறிந்தது. அதுக்கு மேல அவங்களால கொண்டு போக முடியல. இன்னைக்கு ரஃபேலை பத்தி பேசுறதுக்கே எதிர்க்கட்சி தரப்புல ஆட்கள் கிடையாது. ராகுல் காந்தியை மறந்துட்டார். இப்ப அடுத்தாப்புல இவங்க எடுத்திருக்க ஆயுதம் என்னன்னா, இந்தியா முழுக்க அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி நிலவுகிறது அப்படி திரும்ப திரும்ப சொல்லி அப்படி நிலவுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது. பிரதமரை பற்றி யாரு என்னென்னலாம் பேசியிருக்காரு? ஒண்ணும் இல்ல, திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் முதற்கொண்டு அவர்ல ஆரம்பிச்சு மேல டாப்ல இருக்க எத்தனை பேர் வரைக்கும் என்னென்ன விதமா பேசியிருக்காங்க. இப்ப அவர்களுக்கு எல்லாம் என்ன நேர்ந்து விட்டது? இது போல இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்த காலத்துல இந்திரா காந்திக்கு எதிராக யாராவது பேசியிருக்க முடியும்? அப்படின்னா இந்த பொய்யான சித்திரம், இந்த பொய்யான இந்த டெபிக்ஷன் ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னா, இப்படி போலித்தனமா சொல்லி 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 மக்கள் மனதுல ஒரு பொய்யான மனநிலையை உருவாக்குவது, மோடிக்கு எதிரான மனநிலையை புனைவது. அப்படி புனைந்தாலேனும், அந்த விதமாக ஒரு பொய்யான சித்திரத்தை உருவாக்கினாலேனும் மோடியை தோற்கடிக்க முடியுமா என்று பார்க்கிறார். இன்னும் அடுத்தாப்புல பல தேர்தல்கள் வேலை வரப்போகுது. இப்ப அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டுல எலெக்ஷன், கேரளால எலெக்ஷன், வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன், இந்த ஆண்டு இறுதியில பீகார்ல எலெக்ஷன், இப்படி பல தேர்தல் வேற வரப்போகிறது. இன்னைக்கு முன்னாலாம் எப்படின்னா, தேர்தல்ல எந்த தேர்தல் தான் சரி, அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சியை அதோட பொருது கொண்டு அதோட மோதி ஜெயிக்கணும். இதுதான் ஒரு பெரிய நிர்பந்தமாக இருந்தது. இன்னைக்கு எப்படின்னா, எந்த தேர்தலா இருந்தாலும் சரி, அந்த தேர்தலை எதிர்கட்சியுடைய பொது எதிரி மோடி தான். மோடியை எதிர்த்து ஜெயிச்சாங்க.
அதை ஜெயிக்கவே முடியல. இந்த நாடாளுமன்ற தேர்தல பெரிய கனவு கண்டார்கள், அதுலயும் மண்ணு விழுந்தது, ஒன்னும் செய்ய முடியல. அவர்கள் நினைத்து எதையுமே அச்சீவ் பண்ண முடியல. மோடிங்கிற ஒரே ஒரு இரும்பு மனிதர், அவரோட மோதி ஒவ்வொரு முறையும் நொறுங்கிக் கொண்டே இருக்கிறார். என்ன செஞ்சாவது எப்படியாவது மோடியை வீழ்த்த மாட்டோமா என்று துடிக்கிறார். அதுக்கு இப்போ பொய்களின் துணையோடு வலம் வர தொடங்கி இருக்கிறார். ஒரு பொய்யான சித்திரத்தை உருவாக்கும், அதை மக்கள் மனதில் பதிய வைப்பது, அதை மக்களை நம்ப செய்வது, அப்படி நம்ப செய்வதன் மூலம் வெற்றி அடைந்து விட முடியாதா அப்படின்னு பார்க்கிறார். இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு? இதே போல எத்தனை பேரை பார்த்துட்டு இந்த மோடி வந்திருப்பார். இதெல்லாம் எப்படி மோடிட்ட ஈடுபடும்? ஆனால் எதிர்கட்சிகளுக்கு வேறு வழி இல்லை. அவங்களுடைய கடைசி அஸ்திரம் இதுவாகத்தான் இருக்கும் நினைக்கிறேன். இதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொய்மையும் பொய்களும் ரொம்ப தூரத்துக்கு கூட வராது, அது உறுதி. திமுகவின் நவீன தாராளமய கொள்கையில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று வாசுகி தெரிவித்திருக்கிறாரே, இது முக்கியமான அப்சர்வேஷன். வாசுகி அவர்கள் உமாநாத் அவர்களுடைய புதல்வி, ஒரு பாரம்பரியமாக அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஃபேமிலியில வரக்கூடிய மரியாதைக்குரிய ஒருவர். அவர் சொல்லியிருக்கிற இந்த கருத்துகள் ரொம்ப முக்கியமானது. புதுக்கோட்டையில் நடந்த ஒரு பிரஸ் மீட்ல இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அதோட மட்டுமில்ல, இன்னொன்றையும் அவர் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, இந்து அறநிலையத்துறை அமைச்சகம் முருகன் மாநாட்டை நடத்தி இருக்க கூடாது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த ரெண்டையும் நாம ஒரு சேர வைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது இந்த அரசனுடைய தாராளவாத கொள்கை, அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னதன் மூலம் ரொம்ப தெளிவாக திமுகவுக்கும் தங்கள் கட்சிக்கு இடையிலான கோட்பாட்டு அடிப்படையிலான வித்தியாசத்தை அவர் உணர்த்தி இருக்கிறார். வெறும் சம்பவமாகவோ இல்லாட்டி இந்த கோரிக்கையை டிஎம்கே நிறைவேற்றல, ஏன் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி சண்முகம் கேட்ட மாதிரியோ கேட்காமல் கான்செப்சுவலா டிஎம்கேக்கும் தங்கள் கட்சிக்கும் இடையிலான முரண்பாட்டை அவர் உணர்த்தி இருக்கு. ஐடியாலஜிக்கலாவே எங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு முரண்பாடு இருக்கு. அவங்க கொண்டு வரக்கூடிய இந்த தாராளவாத கொள்கைகள், அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். இதன் மூலமா ஒரு முக்கியமான விஷயம் நொறுங்கி இருக்கிறது. அது என்னன்னா, எங்களோட கொள்கை கூட்டணி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, இப்போ கொள்கையின் அடிப்படையிலேயே முரண்பாடு இருக்கிறது என்பதை வாசுகி சொல்லி இருக்கிறார். அப்புறம் எப்படி இது கொள்கை கூட்டணியா இருக்க முடியும்? தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவை விமர்சித்து வருகிறது. இது இந்த விதமா தீவிரமா விமர்சித்து வருதுன்னா அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு, இது ஒரு பிரஷர் டாக்டிக்ஸா இருக்கலாம், கூடுதல் சீட் பெறுவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம். ஏன்னா 2021 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெறும் 6 சீட்டு தான் டிஎம்கே கொடுத்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றையே மிக குறைவாக இடம்பெற்றது 2021 தான், அது டிஎம்கே. இந்த முறை கூடுதலாக சீட் வாங்க வேண்டும் அப்படிங்கறத அவங்க அண்மையில் நடந்து முடிந்த மாநில மாநாட்டுல தீர்மானமாகவே நிறைவேற்றி இருக்கிறார். சோ சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக விமர்சிக்கலாம், ஒரு அழுத்தத்தை உருவாக்குறது. அப்படி நீங்க சரியா கொடுக்கல அப்படின்னா நாங்க போயிருவோம், வெளியில போயிருவோம். ஒருவேளை விஜயோட கூட அவங்க கூட்டணி வைக்கலாம், ஏதோ ஒரு பண்ணலாம். சோ இந்த விதமா ஒரு பயமுறுத்துவதற்கு, ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான உத்தியாக அவர்கள் திமுகவை விமர்சிக்கலாம். இல்லாட்டி இன்னொன்னு இருக்கு, ரெண்டாவது காரணம், ஒருவேளை வேற ஒரு இடத்துல துண்டு போடுவதற்கான ஒரு உத்தரவாதம் அவர்களுக்கு கிடைத்திருக்கலாம். வேற ஒரு இடம்னா இது நிச்சயமா இந்தியாவுக்குள்ள அவங்க வர முடியாது, ஏன்னா அந்த பிஜேபி இருக்கு, அங்க வரமாட்டாங்க. அப்படின்னா விஜய் பக்கம் அவர்கள் போகலாம். இந்த ரெண்டுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஒண்ணு பிரஷர் டாக்டிக்ஸ், அப்படி இல்லைன்னா விஜய் பக்கம் தாவுவதற்கான ஒரு முடிவினை நோக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்கான ஒரு கிரவுண்ட் அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டுக்குள்ளதான் ஏதாவது ஒண்ணு இருக்கும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.